Friends, hi friends, welcome to my channel Dhara's Cooking Demo. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு டிஃபன் ஐட்டம் ரவா கிச்சடி தான் பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு இப்ப பார்த்தறலாம். வெள்ளை ரவை இதுல 3 கப் எடுத்துர்க்கேன். இதுல 1 கப், இதுல 2 கப் இருக்கு. அதுக்கு வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். தக்காளி, காரத்துக்கு பச்சை மிளகாய், கருவேப்பிலை எடுத்துர்க்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட், முந்திரி கட் பண்ணி வச்சிருக்கேன். எண்ணெய், நெய் தாளிக்கிறதுக்கு, தண்ணி, மஞ்சள், பட்டை, கிராம்பு, கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, தேவையான அளவு உப்பு. நான் வந்து ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் இப்போது ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். வைக்கிறேன். இப்போது நம்ம பேன் அடுப்பில் வச்சுட்டு அந்த ரவை வந்து வறுத்துக்கலாங்க. ரொம்ப கலர் மாறுற வரைக்கும்லாம் வறுக்கணுங்கிறது கிடையாது. லைட்டாக அந்த ரவை வந்து சூடு வரணும், அது வரைக்கும் வறுத்துக்கிட்டால் போதும். ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். எண்ணெயெல்லாம் நம்ம எதுவுமே போட தேவையில்லை. நான் இப்போ ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணிகிட்ருக்கிறேன். பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். நான் இப்போது ரவை வந்து நல்லா சூடாயிருச்சுங்க. அடுப்பு வந்து சிம்மிலே வச்சுக்கணும். ரவை கருக விடாமல் பார்த்துக்கணும். இப்போ நம்ம இதை எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். இப்போது பேன் வச்சு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போது நெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் ஃபுல்லாக நெய் வேணாலும் ஊற்றிக்கலாம், ஃபுல்லாக எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம். உங்கள் சாய்ஸ் தான் அது. நான் வந்து ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி ஊற்றுறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். இப்போது எண்ணெய் நெய் உருகிருச்சு. இப்போ நம்ம அதில் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போது உளுந்தும் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இப்போ கடுகும் உளுந்தும் கடலைப்பருப்பும் செவந்துருச்சு. இப்போது பட்டை, கிராம்பு போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு பொரிஞ்சோடனே முந்திரி போட்டுக்கலாம். முந்திரி கொஞ்சம் செவக்கணும். முந்திரி செவந்தோடனே இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸ் உள்ளே சேர்த்துடலாம். ஆனியன்ஸ் கொஞ்சம் டிரான்ஸ்லூசன்ட் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போது பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்து சும்மா ஒரு பரட்டிட்டு நம்ம வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துட்டு அதிலே வந்து மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். தக்காளி சீக்கிரம் வதங்கிடும். தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி வதங்கினோடனே பார்க்கலாம். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு வதக்கினோடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெஜ்ஜீஸ் சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போ ஃப்ரோசன் வெஜ்ஜீஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி, உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும். இந்த வெஜிடபிள்ஸ் நல்லா இந்த எண்ணெயிலே ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதங்கணும். வதங்கிட்டு பார்க்கலாம். இப்போது நான் ஏற்கனவே தண்ணி இது மாதிரி அளந்து வச்சுருக்கிறேங்க. நான் 1 கப்புக்கு வந்து 2 டம்ளர் தண்ணி. நான் வந்து 3 கப் போட்டிருக்கறனால நான் 7 டம்ளர் தண்ணி நான் வந்து இந்த மாதிரி கொதிக்க வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி கொதிக்க வச்சுருக்கிற தண்ணியை இதில் சேர்த்துடலாம். நான் கொஞ்சம் தண்ணி நிறுத்திக்கிறேன். அப்புறம் தேவைப்பட்டால் திருப்பியும் நம்ம ஊற்றிக்கலாம். நம்ம தண்ணி இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணி அடுப்பில் ஊற்றினோடனே நம்ம அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இப்படி ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம வெள்ளை ரவை போடும்போது வந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு நம்ம கிளறணும். நம்ம அப்போ தான் லம்ஸ் ஃபார்ம் ஆகாது. நீங்கள் இடையில கொஞ்சம் நிறுத்திட்டு கூட கிளறிட்டு கூட திருப்பியும் நம்ம போட்டுக்கலாம்.
இப்போது இந்த மாதிரி அந்த தண்ணியில் ரவை கொட்டி நல்லா ரவை வேகிற வரைக்கும் நல்லா வந்து கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாங்க. நம்ம மூடி போட்டு கூட அது வேக வச்சுக்கலாம். நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி மூடி போட்டு கூட ஒரு 3 to 4 மினிட்ஸ் நம்ம நல்லா வச்சுக்கலாங்க. நம்ம வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போது ரவை நல்லா வெந்துருச்சுங்க. நான் உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போது நம்ம இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கீ ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சுவையான ரவா கிச்சடி ரெடி ஆயிடுச்சுங்க. பிளேட்டிங் பண்ணியாச்சு. தேங்காய் சட்னியோடு சர்வ் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டுன்னு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, stay blessed and be happy always. Thank you.